அன்பார்ந்தவர்களே, நாம் சகோதரரோடு நாம் அவருக்கு கிடைத்த தூய ஆவியினுடைய வரங்கள் அவருடைய ஊழியத்திலே எவ்வாறு செயல்பட ஆரம்பித்தது என்பதை குறித்து நாம் கடந்த முறை நாம் பேசினோம். எவ்வாறு குணமளிக்கும் வரம் செயல்பட ஆரம்பித்தது, எவ்வாறு பேயை ஓட்டுகின்ற வரம் செயல்பட ஆரம்பித்தது என்று சகோதரர் அவர் தன்னுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இந்த நாளிலே இதை குறித்து இன்னும் மற்ற வரங்கள் தங்கள் சகோதரருடைய ஊழியத்திலே எவ்வாறு செயல்பட ஆரம்பித்தது என்று நாம் அவருடைய அனுபவத்தில் நாம் தொடர்ந்து இணைவோம். வாருங்கள். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரதர், கடந்த முறை நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்போ உங்களுடைய ஊழியத்தில் குணமளிக்க வரம் எவ்வாறு செயல்பட ஆரம்பித்தது, அதன் பிறகு பேயை ஓட்டுகின்ற வரம் எவ்வாறு செயல்பட ஆரம்பித்ததுலாம் நீங்கள் சொன்னீங்க. இதற்கு மேலே உங்கள் ஊழியத்தில் இன்னும் வேறு ஏதாவது வரங்கள் உங்களுக்குள்ளார வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிச்ச பிரதர், அதை குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் வரங்களை பற்றி அதிகமாக சொல்ல பிரதர், ஏன்னா அது மேட்டுமையாக போயிடுன்றது தான். ஆனாலும் கூட நீங்கள் கேட்டுட்டீங்க, அதனால் என் உள்ளத்தின் ஆழத்தில் பதிஞ்ச ஒரு கருத்தை நான் சொல்லலாம்னு விரும்புகிறேன். நிறையா என்னுடைய ஊழியத்தின் 31 ஊழியத்தில் நிறைய காரியங்கள் ஆண்டு செஞ்சுட்டு இருக்கிறேன். அதெல்லாம் சொல்ல நிறையா இருக்கும். அது நிறைய சொல்லுகிற பொழுது என்னையே பெருமதிகமாக இருக்கேன். அதெல்லாம் கேட்கல. எல்லா துதிக்கான மகிமையும் என்ன ஆண்டவருக்கு தான். ஆனால் நீ கேட்டதுனால ஒரு நிகழ்வு நான் மனதில் பட்டதை நான் கடவுளுடைய வல்லம் எப்படி செயல்படுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். தருமபுரியில் அடைக்கலாபுரம்னு ஒரு பங்கு இருக்குங்கிறது. அடைக்கலாபுரம் அந்த பங்குன்னு கொஞ்சம் ரோடு விட்டு தள்ளி தான் இருக்கும். நான் ஒவ்வொரு அங்கே கேரளா பாதர்ஸ் இன்சார்ஜ், அந்த சர்ச்சுக்கு கேரளா பாதர்ஸ் இன்சார்ஜ். அங்கே சின்ன ஒரு சர்ச்சு தான், அது பங்கு தான், சின்ன ஒரு பங்கு தான். அங்கே இருக்கிற மக்களுக்கு அங்கே ஒரு கான்வென்ட்லாம் இருக்குது. ஒவ்வொரு மாதமும் அந்த பங்கு பாதர், கேரளா பாதர் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளைக்கு குறிப்பிட்டிருப்பார். அங்கே நாளில் போயிட்டு அங்கே ஜெபம் நடத்துவேன். நீங்கள் போயிட்டு இருந்தீங்க? ஆமாம், போயிட்டுருப்பேன். எப்போ நடத்துவோம்னாக்க சாயந்தரம் தான். மக்களெல்லாம் வில்லேஜ் மக்கள், கிராம மக்கள் வேலைலாம் செஞ்சுட்டு சாயந்தரம் வருவாங்க. சாயந்தரம் ஒரு 5, 5:30, 6 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பித்து அப்புறமேல பாட்டுக்கெல்லாம் கொடுத்து ஒரு சின்ன செய்தி கொடுத்து அவங்களுக்கோ தகுந்த மாதிரி கொண்டு போய்ட்டு ஒரு முடிச்சிடுவேன். அப்படி தான் அந்த பங்கு பார்த்து செட்டப் பண்ணிச்சு. நானும் அது செஞ்சேன். நான் இப்படி ஒரு நாள் அந்த பங்கில் போயிட்டு செஞ்சிட்ருக்கிறேன். ஒரு நாள் போய் செஞ்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் அந்த ஃபாதரு வெளியூருக்கு போகிறார். அவங்க கேரளா போகிறது ரெடி ஆகிறாரு என்று நைட்டு சொன்னார். நான் காலைக்கு இப்போ நீங்கள் இருந்துட்டு சாப்பிட்டு போனால் போங்க, இல்லைனாக்கா உங்கள் வசதி பேசின்னு சொன்னார். நான் சரி ஃபாதர்ட்டு நைட்டே சொல்லி வச்சுனேன். காலை ரெடி ஆகிட்டு அவர் ரெடி ஆகிட்டார். நானும் ரெடி ஆகிட்டேன். இது பஸ்ஸில் போயிட்டு ஏறிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். ஒரு ஜீப்பு, ஓப்பன் ஜீப் மாட்டின்ட்டு வந்துச்சு. அது ஜீப்லேருந்து ஒருத்தர் இறங்கினார். கிராமத்து மனிதர். அவர் ஏதோ வண்டி ஓட்டுறாரு. அவர் அந்த பங்குள்ள மனுஷர். அவர் அந்த பங்குள்ள விசுவாசி. அவர் ஃபாதர், இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு மந்திரிக்கணும் ஃபாதர், வீட்டுக்கு மந்திரிக்கணும் ஃபாதர், இதெல்லாம் இது பண்ணிட்டுருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு சொல்ல இருக்கோம். நானும் எங்கள் அண்ணன் மட்டும் பையன், என் குடும்பம்லாம் இருக்காங்க, தெரியும், மந்திரிக்கணும் ஃபாதர். ஃபாதர் என்ன பண்ணுவார்? ஏப்பா நிறைய சொல்கிறாங்க. அன்னைக்கு சொல்லலாம்னு நினச்சேன், வர முடியல. சரி நீங்கள் தானே இருப்பீங்க, அதான் கூட்டிட்டு போகலாம் வந்தான்னு. அது இப்படி சொல்ல முடியுவேன். அப்போ என்ன பண்ணாருண்ணா, நான் கொஞ்சம் அவசரமாக போகிற வேண்டியதாக இருக்குது. பிரதர் இருக்கிறாரு, பிரதர் வருவார், அங்கே ஜெபம் பண்ணுவார், நான் கூட்டி போடணும். அவர் பேசுகிற பேச்சு எல்லாம் பார்த்தனாக்கா இவ்வளோதான் தமிழ் இருக்கும், மற்றதெல்லாம் கன்னடா தெலுங்கு தான். அந்த பார்டர் ஏரியா. ஆமாம்.
அவர் சொல்கிறத அவர் புரிஞ்சுட்டு இருக்கிறாரு. கேரளா அந்த ஃபாதர் அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால் பிரதர் இருக்கிறாரு. பிரதர் வந்தாருன்னா அவர் நல்லா ஜெபம் பண்ணுவார், நல்லா வந்து செஞ்சுடுவார். அப்புறமா அது உங்களுக்கு நல்லா இருக்குது, நான் வரதை விட இவர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அந்த மனுஷனும் சரி ஃபாதர், பிரதரை கூட்டிட்டு போகிறோம். சரி கூட்டிட்டு போ, அன்றைக்கி கூட்டிட்டு திரும்பி இங்கே விட்டுட்டு பஸ் அவர் எங்கே விட்றாரு சொல்ல விட்டணும். நான் போவோம். அந்த மனுஷன் என்னை கூட்டி போனார். கூட்டி போனானாக்க ஒரு ஓப்பன் ஜீப்பில் போட்டார். ஐயோ ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த வண்டி போகிறதே இப்படி தடாம் தான் ஓடிட்டு இருக்குது. எனக்குள்ள மனசுல பயம், என்னப்பா எங்கே போகிறோம், எங்கே கூட்டி போகிறான்னு தெரியல. எங்கேயோ காட்டு பகுதி போயிட்டுருக்குறான். அவர் போகும்போது பேசுகிற பேச்செல்லாம் நான் இந்த 2 வாரம் சொல்லியிருக்கேன். எப்போ உன்னை எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லும்போதெல்லாம் அவர் பேசுகிற பதில் கன்னடா, தெலுங்கு இந்த வார்த்தை தான். இது எனக்கு கன்னடா தெலுங்கு அவ்வளோ தெரியல. வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்தோம். அவங்கன்னா அவங்களுடைய உறவினர்கள் மட்டுமே அண்ணன், தம்பி, அப்பா இது மாதிரி சேர்ந்தவங்களே ஒரு 8 வீடு இருக்குதாங்க. எல்லாம் 8 வீடு, நாட்டு ஒரு வீடு, அண்ணாட்டு வீடு, அண்ணெல்லாம் போட்டு ஒரு 8 வீடு இருக்குது. தோட்டம், கொட்டாயி, மாடு கட்டுறது இதெல்லாம் கட்டி அப்படி ஒரு 8 ஒரு அதை பார்த்தா ஒரு சின்ன ஒரு குக்கிராமம் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது எல்லாரும் அவங்களே. பாதரை வராங்க சொல்கிறதுனால அவங்க ரொம்ப பக்தி விசுவாசம். எல்லாம் வீடுலாம் கழுவி, இந்த வீடுலாம் சாணி போட்டு மொழிகி எல்லாம் குளம் போட்டு எல்லாம் வீடுலாம் வச்சுக்கிறாங்க. நான் போனேன், எல்லாரும் கூப்பிட்டு தோஸ்திரம் பாதன்னு என்னை பாதர்ன்னு நினச்சிட்டாங்க. நான் அந்த ஜிப்பா மாதிரி போட்டுக்கிறேன். நிறைய பாருன்னு பாதர் அல்ல. உள்ளே போயிட்டு உட்காந்தா எல்லாரும் உட்காந்தாங்க. அவங்க பேசுறது அவர் ஒருத்தர் கூட தமிழ் அவ்வளோ தெரியல. கூட்டி போனால் அவங்க தெரியல. நான் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்க. ஒரு 30 பேர் பக்கம் உட்காந்துருக்குறாங்க. எனக்கு ஒரு கட்டில் மேலே மாதிரி போட்டுக்கிறாங்க உட்காரத்துக்கு. நான் கிட்ட என்ன சொல்கிறது, உங்களுக்கு தமிழ் தெரியுமா கேட்டேன். தமிழ் கொத்தில்லைன்ட்டாங்க. அல்ல தமிழ் தெலுங்குல தெரியலதுன்னு ஏதோ சொல்கிறாங்க. தமிழ் எதாவது சொல்கிறாங்க, தமிழ் தெரியாதுன்றாங்க. கொஞ்சம் தெரியும்னு சொல்கிறாங்க. எப்படி உங்ககிட்ட நான் பேசி எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. என்ன பண்ண, பைபிள் எடுத்து நெஞ்சு மேலே வச்சுக்கிட்டு, ஆண்டவரே பெந்தகோஸ்து நாளில் திருவிழா போது பல இடத்துல மக்கள் வந்தார்கள். அவங்க போட்டிருந்த எல்லாம் மற்ற சொந்த மொழியில் கேட்டாங்கல்லவா, அது மாதிரி ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு பைபிள் வச்சுட்டு, ஆண்டவரே நேற்று மீண்டும் வராதவரே நீ அப்படியே நீ செய்யுங்க, அன்னைக்கு செஞ்சு போல நீ செய்யுங்க, நான் உங்களுக்கு வந்துக்கிட்டேன், நீங்கள் தான் அனுப்பிச்சிருக்கேன். கொஞ்சம் 4 மனுஷக்குள்ள அப்படி பைபிள் வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்பார் மேலே வச்சுக்கிட்டு நானும் பேசி நிற்கிறேன். என்ன நினைக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், ஏன் பாடுகள் பட்டார், ஏன் ரத்தம் சிந்தினார், உயிரை கொடுத்தார், அவர் இப்படிலாம் கொண்டுனா எல்லாரும் அப்படியே வாய் திறந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ரத்தம் சிந்தினார் தான் இப்படிலாம் சொல்லிட்டு இயேசு பற்றி அப்படியே நான் சொல்லி, அந்த இயேசு நமக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு, அவர் நம்புகிறவர்களுக்கு அத்தனை ஆசீர்வாதம் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறார். எல்லாம் உட்காந்து சிலர் கையை கும்பிட்டவங்க, பக்தி கிராமத்து மக்கள், வில்லேஜ் மக்கள் கை கும்பிட்டவங்க, நெஞ்சு மேலே வச்சுங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் அப்படி போயிட்டான். அப்புறம் நான் ஜெபம் எல்லாம் சரி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாரும் முட்டி போட்டாங்க. முட்டி போட்டு முடிஞ்சிடணும், எல்லாம் முட்டி போட்டு எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்சு விட்டுருக்கு எனக்கு அங்கதில் ஒருத்தர் ஒரு பெரியவர், இப்படி இவ்வளோ கன்னடா பேசுனீங்கன்ட்டார். கன்னடா தெரியலன்னு சொன்னீங்க, எப்படி இவ்வளோ கன்னடா பேசுனீங்கன்னாரு.
இந்த கன்னடா எப்படி கன்னடா பேசுனீங்க சொன்ன உடனே என் உடம்புல குப்புன்னு வேர்த்து போச்சு. ஓஹோ! நான் பேசுனது தமிழ், ஆ. கேட்டதெல்லாம் கன்னடா. கனடாவில். பிரைஸ் தி லார்ட். ஆ. எப்படி எனக்கு உடம்பு அதிர்ச்சி வச்சுட்டு இருக்கு. பெரிய ஒரு அற்புதம் இல்ல பிரதர் அது. ஆமா. என் வாழ்க்கையிலே இதுவரை நான் மறக்கவே முடியாது. எப்பயுமே மறக்க முடியாது. நான் தமிழ்ல பேசுறது தான். ஆனா அவங்கெல்லாம் கன்னடாவில் கேட்டாங்க. ம். அடுக்கலாக இருப்பாங்க. ம். சரி நானு வந்துட்டேன். ம். எல்லாம் சொல்லி கொண்டு கூப்பிட்டாங்க. அன்னைக்கு பேசுறது அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. உடனே அவர் கொண்டாந்து பஸ் ஏற்றிட்டு வந்துட்டா நான் போயிட்டு வந்துட்டேன். ம். அடுத்து நான் போகும்பொழுது அந்த பங்கு பார்த்துட்டேன். ஃபாதர் இப்படி தானே ஒரு நிகழ்வு வச்சு ம். அந்த பங்கு ஃபாதர் ரொம்ப ஆச்சரியம் போச்சு. ம். அதுக்கு முன்னாடியே அந்த ஆள் ஒருத்தர் போயிட்டு போகும்போது அவன் சொல்லிருப்பான் போட்டு நினைக்கிறேன். ம். எனக்கு எல்லாம் சொன்னாங்க கேள்விப்பட்டேன். ஆ, ஆ, ஆ. ம். ஆனால் அருமையாக பேசுனீங்களா ஃபாதர் இப்படி நடந்துருக்கு. எனவே கடவுள் வல்லமை கிருவியம் எப்படி வெளிப்படுகிறதுன்னு நமக்கு தெரியல பிரதர். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ஆச்சரியமான காரியமாக இருக்கும். அவருக்காக நான் அர்ப்பணிக்கிற பொழுது அவர் நம்மை பண்படுத்தி பயன்படுத்துகிறத என் வாழ்க்கையில் அதிகமாக நான் உணர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. அதிகமாக ஆண்டவரை குறித்த அனுபவங்கள் மூலயமா ஆண்டவர் அது இன்னும் நான் ஆழமாக போகிறதுக்கு வேண்டியதாக இருக்குது. தூண்டுதலாக இருக்கு. ஆமாம். இப்போ நோய்கள் குணமானது, அந்த பேய்கள் ஓடுவது இப்படிலாம் இருக்கும் பொழுது அவரை விட்டு நான் விலகி போகணும். இன்னும் அவருக்கு அதிகமாக ஊழியம் செய்யணும் ஒரு ஆர்வம் எனக்குள்ளாக எழுதுகிட்டு இருக்கு. தேங்க்யூ பிரதர். நன்றி.